பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து தியானிக்கின்ற தபசு காலத்தின் 6ஆம் வெள்ளி மாலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 75ஆம் கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனையின் 75. ஏன் இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கீடு நான், ஆனந்த நேமியே என்னை ஆள வந்த குருசாமியே, ஏன் இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கு ஈடு நான். ஏன் இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கீடு நான். ஏன் இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கீடு நான். ஆனந்தமேவியே என்னை ஆள வந்த குரு சுவாமியே, ஏன் இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கீடு நான். இடமேகவும் அதன் கொடுமரல் காவிடை போகவும், அச்சயனே மனம் நோகவும், சொல்லளவில்லா துயரமாகவும், உமக்கே இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கீடு நான். முழந்தாள் படியிட்டு தாழவும், முறை முகம் தரைப்பட வீழவும், அழுத சினமுமை சூழவும், கொடுமரண வாதையினில் மூழ்கவும், உமக்கே இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கீடு நான். அப்பா பிதாவே என்றழைக்கவும், துயரகல செய்யும் என்றுரைக்கவும், செப்போம் சித்தமின் சாற்றவும், ஒரு தேவ தூதன் வந்து தேற்றவும், உமக்கே இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கீடு நான். ஆத்தும துயர் மிக நீடவும், குழம்பாக உதிர வேர்வை ஓடவும், சாத்திர மொழிகள் ஒத்தாடவும், உந்தன் தாசரும் பதந்தனை நாடவும், உமக்கே இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கீடு நான். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று வாக்குரைத்திருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பாதப்படியாகிய இந்த பூமியிலே உம்முடைய பிள்ளைகளாக பாவிகளும் நீசருமாக உம்மை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் மீண்டுமாக இந்த தபசு காலங்களிலே கர்த்தாவே எங்களை ஒன்றிணைத்திருக்கிற மகா பெரிய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நீர் சிலுவையிலே மரணத்தை சந்தித்து எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணி கொடுத்தீர் என்கின்ற அந்த நிச்சயத்தை ஒவ்வொரு ஆண்டும் இந்த தபசு காலங்களிலே உம்முடைய பாடுகளை குறித்து தியானிக்கும்படியான ஒரு நல்ல வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏன் நீர் எங்களுக்காக பாடுகளை அனுபவிக்க வேண்டும்? ஏன் நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்த வேண்டும்? ஏன் எங்களுக்காக நீர் மரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே வாழ்வது முக்கியமல்ல கர்த்தாவே. நீர் வரப்போகிற அந்த 2ஆம் வருகையிலே நாங்களும் பங்காளிகளாய் சேர்வதற்கு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அந்த வார்த்தைகளின்படி நடக்கும்படியான ஒரு கிருபையை சிந்தையை எங்களுக்கு தரும்படியாக செபிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு மட்டாக
உம்முடைய தேவ பிரசன்னத்தோடு உம்மை ஆராதிக்க நீர் கிருபை செய்தருளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 347ஆம் ஞானப்பாடலின் சில கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 347. பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே, பக்கம் பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவதோஷம் யாவையும் நீக்கும்படி அருளும். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் அபாத்திர தன்மையையும் பாவ குற்றத்தை உணர்ந்து அறிந்து பராபனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அவருடைய சகாயத்தையும் கிருபையை மன்னிப்பையும் தேடி 143வது சங்கீத வார்த்தைகளினால் நாம் அவரை நோக்கி மன்றாடி, ஆயக்காரனை போல பராபரனே பாவிகளாக எங்கள் பேரில் கிருபையுள்ளவராயிரும் என்று சொல்லி ஒருமித்து கெஞ்சி கேட்போம். வாருங்கள். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது கிருபையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளச் செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். சத்துரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகின்றான். என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கின்றேன், உமது செய்கைகளெல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தை போல் என் ஆத்மா உமேல் தாகமாய் இருக்கிறது.
கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும். என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறதற்கு ஒப்பாகாதபடி உமது முகத்தை எனக்கு மறையாதையும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகழிடமாய் கொள்கின்றேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்துக்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்கார பண்ணும். நான் உமது அடியேன். கர்த்தாவே கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. இரக்கமுள்ள பிதாவே, தேவராகாதனுடைய மரணத்தை விரும்பாமல் ஆகாதவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் பாவத்தின் நிமித்தம் நீதியின்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தேவருடைய இரக்கத்தினால் எங்களை விட்டு விலக்கி நாங்கள் பாவ வழி விட்டு திரும்பும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உமது நேசகுமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரத்தின் 6ஆம் பகுதியை வாசிக்க கேட்போம். இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரத்தின் 6ஆம் பகுதி. இயேசுநாதர் அடக்கம் செய்யப்பட்டது. சாயங்காலமான போது ஓய்வு நாளுக்கு முந்தின ஆயத்த நாளாய் இருந்தது. யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒருவன் இருந்தான். இவன் யூத நாட்டு அரிமத்தியா ஊரிலிருந்து வந்தவன். ஆலோசனை சங்கத்தாரில் ஒருவன், உத்தமன், நீதிமான், மற்றவருடைய ஆலோசனைகளுக்கும் செய்கைகளுக்கும் சம்மதியாதவன், கடவுளின் ராஜ்யம் வர காத்திருந்தவன், ஆயினும் யூதருக்கு பயந்து அந்தரங்க சீசனாயிருந்தான். இவன் பிலாத்துவினிடம் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி அவனிடம் உத்தரவு கேட்டான். அவர் இதற்குள் மரித்து போனாரோ என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை வரவழைத்து அவர் மரித்து நேரமாயிற்றோ என்று விசாரித்தான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்டு சரீரத்தை யோசேப்பினிடம் கொடுத்தான். அவன் போய் மெல்லிய துணியை வாங்கி கொண்டு வந்து இயேசுவின் சரீரத்தை இறக்கினான். ஆரம்பத்தில் அவரிடம் இரவில் வந்த நிக்கோதேமுவும் வெள்ளைப்போளமும் கரியப்போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களோடு துணிகளில் சுற்றினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனையும் வைத்திராத ஒரு புதிய கல்லறை இருந்தது. யூதருடைய ஆயத்த நாள் இருக்கவே அந்த கல்லறை சமீபமாயிருந்தபடியினால் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். யோசேப்பு கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை உருட்டி வைத்தான். அந்த கல் அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது. ஓய்வு நாள் ஆரம்பிக்கிற நேரமும் ஆயிற்று.
கலிலேயாவிலிருந்து இயேசுவுடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறைக்கு வந்தார்கள். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அங்கே கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். கல்லறையையும் அவருடைய சரீரத்தையும் வைத்த விதத்தையும் பார்த்துவிட்டு திரும்பி போய் சுகந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் செய்து கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சில வேத பகுதிகள் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு திடம் அளித்து காப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராவனை விசுவாசிக்கின்றேன். அது ஒன்றான குமாரனாகும் நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராவனில் வளம் பெற்றிருக்கிறார். அடுத்தது ஜீவனோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் மன்னிப்பும் மாம்சோய்த்ததிலும் நித்திய ஜீவனை கொண்டு வந்து விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்னும் மட்டுமல்ல, நமது மரண மட்ட இல்லத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமீன். அமர்வோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆதாரமாகவும் 316ஆம் ஞானப்பாடலின் சில கவிகளை நாம் பாடுவோம். என் அருள்நாதா இயேசுவே, சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோக மேன்மை நஷ்டமே என்றுணர்ந்தேன் என் உள்ளத்தில்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அமருவோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரே, எங்களுடைய பசுத்த வசனத்திலே பசுத்தமாக்கிய வசனமே சத்திய சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, லெந்து காலத்தினுடைய 6வது வெள்ளிக்கிழமையிலே நாம் வந்திருக்கின்றோம். லெந்து காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில பரிசுத்த மார்க்கு அவருடைய பார்வையிலே சிலுவை என்று சொல்லி நாம் சிந்தனை செய்தோம். 2வது வாரம் பரிசுத்த மத்தேயு அவருடைய பார்வையிலே சிலுவை என்பதை குறித்து சிந்தனை செய்தோம். 3வது வாரம் பரிசுத்த லூக்கா அவருடைய பார்வையிலே சிலுவை என்றும், 4வது வாரம் பரிசுத்த யோவான் அவருடைய பார்வையிலே சிலுவை என்றும், கடந்த வாரம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனுடைய பார்வையிலே சிலுவை என்றும் 5 வாரங்களாக தொடர்ந்து புதிய ஏற்பாட்டில் உள்ள அநேக பகுதிகளை நாம் சுட்டிக்காட்டி சிலுவை என்று சொன்னால் என்ன என்பதை குறித்து நான் பார்த்தோம். இந்த நாளிலே பார்க்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்னென்று சொன்னால், பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலன், இயேசுவோடு கூட இருந்தவர், சிலுவையோடு சம்பந்தப்பட்டவர். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவர்களெல்லாம் அதிகமா இல்லை. ஆனால் பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலன் சிலுவையோடு அதிகமாய் தொடர்பு கொள்ளப்பட்டவர். ஆகவே அவரை குறித்து தான் இந்த நாளிலே அவருடைய பார்வையிலே சிலுவையை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். இவர் கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினால் புதிய பெயர் சூட்டி அழைக்கப்பட்டவர். பேதுருவை சும்மா வான் மட்டும் சொல்லல, அவருக்கு ஒரு புதிய பெயரும் வழங்கப்பட்டது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 42வது வசனத்துல வாசித்தா, பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஆகவே இயேசுவினால் அழைக்கப்பட்டது மட்டுமல்ல, இயேசுவினால் புதிய பெயர் சூட்டப்பட்டவர். அவருடைய தகப்பன் பேர் யோனா, தாயுடைய ஊர் பெயர் கப்பர்நகும், பெத்சாயிதா, தொழில் செம்படவர்கள். அவருடைய உண்மையான பெயர் சீமோன், ஹீப்ருல சீமோன். மத்தேயு 16-17, யோவான் 1 அதிகாரம் 44வது வசனம், யோவான் 21வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லப்படுகிறார். இவர் திருமணம் முடித்தவர். இவருக்கு மனைவி, மாமியார் உண்டு. இவருடைய சகோதரனுடைய பெயர் அந்திரேயா என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இவங்க எல்லாரும் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டத்துல ஒரே வீட்டில் வசித்து வந்தவர்கள். மார்க்கு 1வது அதிகாரம் 29வது வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14வது வசனம், லூக்கா 4வது அதிகாரம் 38வது வசனம், இதுல எல்லாம் சொல்லப்படுகிறது இவங்கெல்லாம் ஒரே வீட்டில் வசித்தார்கள் என்று சொல்லி. சீமோன், அந்திரேயா இவங்க 2 பேரும் சகோதரர்கள். இவர்களுடைய கூட்டாளிகள், ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் யாருன்னு சொன்னா யாக்கோபு, யோவான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல இது நாம் தெரியலாம். தங்களுடைய கூட்டாளிகளாக இருந்த யாக்கோபு, யோவான். இவருடைய மனைவி ஒரு ஊழியக்காரி. பிற்காலத்துல அவங்க ஊழியம் செய்தார்கள். எப்படிங்க தெரியும்? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனம், மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபா செய்கிறது போல மனைவியாகிய ஒரு ஸ்திரீயை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? ஆகவே பேதுரு எங்க போனாலும் தன் மனைவியையும் அழைத்து கொண்டு ஊழியம் செய்ததாக பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனம். சீமோன் என்று சொன்னால் நாணல் என்று சொல்லி அர்த்தம். எபிரேய பதம் சைமன், சிமியோன் என்பதுதான் ஹீப்ரு உடைய வேர்ட். பாறை, கேபா என்பது அரமேய பதம். பெட்ராஸ் அப்படின்றது கிரேக்க பதம்.
தமிழ்ல பேதுரு, ராயப்பர், பீட்டர் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். பீட்டர் என்பது ஆங்கிலத்தில் சொல்லப்படுவது. யோனாவின் குமாரன், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட யோனா, நினிவேக்கு அனுப்பப்பட்ட தீர்க்கனுடைய பெயர். அவன் ஒரு சுயநீதிக்காரன், கடவுளுக்கு கீழ்ப்படியாதவன், கடவுளுடைய சிந்தனையை கொஞ்சம் கூட இல்லாத ஒரு மனிதன். அவனுக்கு உடைய பெயரை சூட்டின சீமோனுடைய அப்பா. அப்படிப்பட்ட மனிதனை கிறிஸ்து மாற்றுகின்றார். பேதுருவிடத்தில் காணப்பட்ட 5 குணங்கள், நல்ல குணங்கள். ஒன்று, இயேசுவினுடைய தெய்வீக தன்மையை கண்டவர். இயேசுவினிடத்தில் ஒரு தெய்வீக தன்மை இருப்பதை பார்த்தார். இதைதான் நம்ம கடந்த 4வது வாரத்தில் லித்தாரே என்று சொல்லக்கூடிய களி கூறுங்கள் ஞாயிற்றுக்கிழமையில நாம் பார்த்தோம். 5000 பேருக்கு ஆகாரம். யூதாவில் ராஜ்யம் அல்ல, ஆவிக்குரிய ராஜ்யம் என்றவுடன் அநேகர் பின்வாங்கி போனார்கள். இயேசுசாமி மன உடைஞ்சு போய் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கின்றீர்களா? யோவான் 6வது அதிகாரம் 68வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரே நாங்கள் யார் அன்றைக்கு போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு அப்படின்னு இயேசுவினிடத்திலே ஒரு தெய்வீக தன்மையை கண்டவர். 2வது காரியம், இயேசுவின் மேல் பக்தி வைராக்கியம் கொண்டவர். பக்தி வைராக்கியம். கடைசி வருஷத்துல செசரியா, பிலிப்பு பட்டணங்களிலே அலைகின்றார். ஸ்ரீஷர்களுக்கு பயம், சந்தேகம் உண்டானது என்பதை காண, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கின்றார். மத்தேயு 16வது அதிகாரம் 13லிருந்து 16 வசனத்தை வாசித்தால், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மார்க் 8வது அதிகாரம் 27லிருந்து 33 வசனத்தை வாசித்தா, இயேசுனுடைய மரணம் குறித்து பேசும்போது, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது என்று கடிந்து கொள்ள தொடங்கினான். ஆகவே அவர் மேல ஒரு பக்தி வைராக்கியம், ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இந்த பேதுருக்கு இருந்தது. 3வது காரியம், இயேசுனுடைய திரு சமூகத்திலேயே தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இதை நம்ம நல்லா பார்க்கணும்னு சொன்னா, 2 பேதுரு 1 அதிகாரம் 17-18 வசனத்துல வாசித்தா அது தெளிவாய் சொல்லப்படும். மத்திய எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 9 வசனம், அதில் 4வது வசனம் சொல்கிறது, ஒரு வாரத்துக்கு பிறகு பேதுரு, யாக்கோபு, யோவான் அவளை அழைத்து கொண்டு மறுப மலைக்கு இயேசுசாமி போகின்றார். அங்கே தங்கி இருப்பது நல்லது அப்படின்னு நினைச்சு, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரம் போடுவோம் என்று தனது அபிப்பிராயத்தை சொன்னவர் மனிதர். நன்றியில்லாத இந்த ஜனங்களுக்கு, அவர்கள் மத்தியில விரோதமாக இருக்கக்கூடிய மூப்பர்கள் மத்தியில நம்ம இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே ஞான ஐக்கியத்தோடு எப்போது இருப்பதே உத்தமம் என்று சொல்லி 3 கூடாரம் போடுவோம், நாங்கள் 3 பேர் உதவிக்கு இருக்கிறோம், நீங்க 3 பேர் இருக்கிறீங்க என்று சொல்லி இயேசுவின் சமூகத்திலேயே இருக்க பிரியப்பட்ட பேதுரு. மொத்தம் 5 தெய்வீக குணங்கள் சொன்ன 5 குணம். முதல் குணம், இயேசுவில தெய்வீக தன்மையை கண்டார், இயேசுவின் மேல் பயபக்தி கொண்டார், இயேசுவினுடைய திரு சமூகத்திலேயே இருக்க வேண்டும் என்று பிரியப்பட்டார். 4வது காரியம், இயேசு அடிமை தொழிலை செய்யக்கூடாது என்று சொல்லி நினைத்தார். இயேசுசாமி அடிமை தொழில் செய்யக்கூடாது. இயேசுசாமி சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள்ல சீஷர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். இடுப்புல ஒரு துண்டை கட்டி கால்களில் தண்ணீர் ஊற்றி அவள் பாதங்களை கழுவுகின்றார். இது அடிமை தொழில், அடிமைகள் செய்யக்கூடிய ஒரு தொழில். இந்த தொழிலை என் ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா, இயேசுவினுடைய
நீங்க என் காலை கழுவக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? ஒரு விளக்கம் சொல்லுகின்றார். அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்கன்னா, என் கால் மட்டும் இல்ல, நான் முழுசுமே கழுவுங்க. அப்ப இயேசுசாமி திரும்ப ஒரு விளக்கம் சொல்கிறார். குளிச்சவன் கால் மட்டும் கழுவினா போதும் என்று சொல்லி ஒரு சிறந்த பக்தியினுடைய வெளிப்பாட்டை இந்த பேதுரு சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல இதை நாம் தெளிவாய் பார்க்கலாம். 5வது காரியம், இவர் உதவி செய்வதில் ரொம்ப நல்லவர். கெத்சேமனே தோட்டம், பேதுரு மட்டும் இயேசுவை காப்பாற்றணும்னு நினைச்சு போர் புரிந்த போதிலும் தன்னுடைய சுகம் நாடாமல் உதவி செய்யும் பொருட்டு போர் புரிய ஆயத்தமாகின்றார். யோவான் 18வது அதிகாரம் 10வது வசனம். அது என்னங்க, பயத்துல சண்டை போடுறது நல்லதானே? இல்ல. இன்னொரு சம்பவம் சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசித்தா, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு ஒரு படகு வேணும்னு சொல்லி கேட்கிறார். பேதுரு தன்னுடைய படகை கொடுக்கிறார். எப்போ? தங்கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஒரு மகிழ்ச்சி இல்ல, ஒரு துக்கமான சூழ்நிலை, ராத்திரி முழுசும் கஷ்டப்பட்டோம், இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய குணம் உண்டவர். ஆனா யாரோ மூட்டின கரி நெருப்புல குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். சிலருடைய விசுவாசமும் சாட்சியும் இப்படிதான் இருக்கிறது. இயேசு முன்னறிவித்ததை நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுதார். நற்செய்தி நூல்களிலே பேதுருனுடைய 2 நிலைகள், மணல், பாறை. ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய வருகைக்கு பிறகு நாம் காணும் பேதுரு வேறுபட்டவர். பரிசுத்தாவிக்கு முன்பாக ஒரு பேதுரு, பரிசுத்தாவியை பெற்ற பிறகு, அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு உள்ள பேதுரு வேற. பெந்தேகோஸ் நாள் வரை பூட்டின அறையில பதுங்கி கொண்டிருந்தவர்கள் தூய ஆவியானவர் வந்தவுடன் கதவை திறந்து கொண்டு 3000 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை சந்திக்கின்றார். தைரியத்தோடு சந்திக்கின்றார். அவரது விசுவாச அறிக்கையை தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 22லிருந்து 32 வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேலே மக்களே கேளுங்கள், கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாய் அடையாளங்களை செய்து அவர் இன்னார் என்று உறுதியாய் காண்பித்தார். நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். கடவுள் இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். இந்த விசுவாசத்துல தான் பேதுரு திருச்சபையை வளர்த்தார். பேதுருடைய நிருபத்துல இதை உண்மையாய் நாம் காண முடியும். சரி, பேதுருவுடைய பார்வையில சிலுவை என்று சொல்லி பார்த்தோமே. பேதுரு தனது நிருபத்துல சிலுவை என்ற வார்த்தை ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்துகிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தா அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த ஒரு இடத்துலதான் சிலுவை என்று சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லப்படுகிறது. பேதுரு தனது நிருபத்துல ரத்தம், சிலுவையினுடைய ரத்தம் என்று சொல்லி 2 முறை பயன்படுத்துகிறார். 1 அதிகாரம் 1 பேதுரு 1 அதிகாரம் 2வது வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. பரதேசிகள் என்று சொல்லி இயேசுனுடைய ரத்தத்தை சொல்கின்றார். நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம், விலையேற பெற்ற. திரும்ப 19வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கின்றீர்களே. இந்த 2 இடத்துல இயேசுவினுடைய இரத்தத்தை குறித்து சொல்கிறார்.
இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும்போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 22 23 வசனம் வரைக்கும், 1 பேதுரு 2வது அதிகாரம் 22 20. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதிலுக்கு வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் என்று சொல்லி 22 23 வசனத்துல அவர் தெளிவாய் சொல்கிறார். வையப்படும்போது, வையப்படுதல் என்பது இந்த மதுரை பக்கத்தில் அவங்களுக்கு தெரியும். திட்டும்போது பதிலுக்கு திட்டாம, பதிலுக்கு வையாமலும். 2வது காரியம், பாடுபடும்போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். 3 காரியம் சொல்லப்படுகிறது. திட்டும்போது, துன்பப்படும் போது, தீர்ப்பு செய்யும் போது பதிலுக்கு பதில் பேசல, மிரட்டல, தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன், எதுக்காக அப்படின்னு சொன்னா, இங்க தனது மறுதலித்தனுடைய காட்சியை வெளிப்படுத்துகின்றார். மறுதலித்தலை குறித்து வெளிப்படுத்துகின்றார். ஏன்னு சொன்னா, இவரை திட்டும்போது இவர் பதில் பேசுறார், பாடுபடும் போது சபிக்கிறார், தன்னை ஒப்பு கொடுக்கல அப்படின்றத தன்னுடைய மறுதலித்தனுடைய காட்சியை இங்கு வெளிப்படுத்துகின்றார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகின்றார். 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்துள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கின்றீர்களே. 1 பேதுரு 5வது அதிகாரம் 9. அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்தா, எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகின்றான். திரும்பமா தன்னுடைய மறுதலித்தலை நினைவு கூர்ந்து அந்த காட்சியை மனதில் வைத்து இது எழுதுகின்றார். எந்த நேரம் எவன் நம்மளை மிரட்டுவானோ, எவன் நம்மளை பயமுறுத்துவானோ என்று சொல்லி பயப்படாம இருங்க. இது பிசாசுடைய செயல். துன்பப்படுதலை குறித்து அதிகம் எழுதுகின்றார். இப்ப நான் முதல்ல நம்ம படிச்சோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 2வது வசனம். பரதேசிகள் என்று சொல்லி நம்ம படிச்சோம். தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது, கிருபை சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது. 2வது 1 பேதுரு 1 அதிகாரம் 5-6 வசனங்கள். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால துக்கப்படுகின்றீர்கள். சந்தோஷம் அல்ல, பாடுபட அவசியம். 7வது வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்க உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். விசுவாசம் சோதிக்கப்படும். 10-11 வசனங்கள் சொல்லுகிறது, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்தார்கள். துன்பப்படுதலை பற்றி அதிகமாய் பேசுகின்றார். பரதேசிகள் என்று சொல்லுகின்றார். சந்தோஷம் அல்ல, பாடுபட அவசியம் என்று சொல்லுகின்றார். உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லுகின்றார். தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்தார்கள் என்று சொல்லுகின்றார். இப்போ 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தா, 1 பேதுரு 2வது அதிகாரம், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சார்ந்தவர்களாகிய நீங்களும்.
இங்க அவர் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வருகின்றார். கடவுள் எனக்கு ஒரு பேர் வச்சார். நீ நாணல் அல்ல, நீ பாறை, கண்மலை, கேபா சொன்னவரு அடுத்த சொல்றாரு, ஆனா கிறிஸ்து தான் ஜீவக்கல், அவதான் மூளைக்கு தலைக்கல், நான் சும்மா சாதாரண பாறை. 1 பேதுரு 4வது அதிகாரம் 16வது வசனம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 16வது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். வெட்கப்படாமல் பாடுபடு. இது தனது மறுதளித்தலுடைய காட்சியை மீண்டுமாக நினைவு கூர்ந்து சொல்கின்றார். வெட்கப்படாமல் பாடுபடு. 18வது வசனம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அரிது அரிது, நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிது என்று சொல்கிறார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமக்கு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கின்றார். ஏன் கடவுள் இன்னும் வரல அப்படின்னு சொன்னா, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசித்தா 14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படுகிறபடி ஜாக்கிரதையாயிருங்கள். 14வது வசனத்துல ஒரு காரியம் சொல்லுங்க, ஜாக்கிரதையாயிருங்க. இப்ப 17வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 14வது வசனம் சொன்னா ஜாக்கிரதையாயிருங்கள். 17வது வசனத்தை சொல்லுகின்றார் எச்சரிக்கையாயிருங்கள். 18வது வசனத்தை வாசித்த சொல்லப்படுகிறது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாவதாக. வளருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், வளருங்கள் என்று சொல்லக்கூடிய சத்தியம் சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனத்துல, 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவருடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகின்றார், உங்களாலே மகிமைப்படுகின்றார். தூஷிக்கப்படுதலும் நிந்திக்கப்படுதலும். 13, 14 வசனத்தை நம்ம பார்த்தா, கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஏன்னா நீங்க அவருடைய பார்ட்னர். 14வது வசனம், நாங்கள் கிறிஸ்துவனுடைய நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுத்தப்படுகின்றார். 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தா, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வளரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். ஏன் பாடுபடணும்? இது தன்னுடைய சிலுவை அனுபவத்திலிருந்து சொல்கின்றார். அரண்மனையில வாசல் காக்கிற இடத்துல ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக, ஒரு வேலைக்காரனுக்கு முன்பாக, ஒரு பெண்ணுக்கு முன்பாக நான் மறுதளித்தேன். ஆனா இதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், அதனால் பாடுபடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதனாலதான் வெளியில போய் மனங்கசந்து அழுதேன் என்று சொல்லக்கூடிய சத்தியம் சொல்லப்படுகிறது. பேதுரு தன்னை கிறிஸ்துவினுடைய துன்பங்களுக்கு சாட்சி என்றும் வெளிப்பட போகக்கூடிய மாட்சிமையினுடைய பங்காளி என்றும் குறிப்பிடுகின்றார்.
இப்படிப்பட்ட பேதுரு உடைய பாரம்பரியம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, யோவான் 21வது அதிகாரத்துல நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்றாருல, அத போல இந்த பாடுகளுக்கு பயந்து எருசலேம் விட்டுட்டு ஓடுற போது இயேசு கிறிஸ்து திரும்பமா சிலுவை தூக்கிட்டு எருசலேமுக்குள்ள நுழைவதை போல அவருக்கு தென்படுகின்றார். அப்போ பேதுரு அவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே திரும்ப சிலுவை, பின்ன நீ என்ன ஏற்றுக்கொள்ளாம பாடுபடாம போகின்றாயே என்று சொல்லும்போது தான் அவரை பிடித்து சிலுவையில் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கும் போது அவர் சொன்னாராம், இயேசுவை போல என்னை சிலுவையில் அடிக்காதீங்க, தலை கீழாக கால்கள் மேலாக தலை கீழாக இருக்கும்படி சிலுவையில் அடியுங்கள் என்று சொன்னார் என்று சொல்லி பாரம்பரியம் சொல்லும். ஆகவேதான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, என் கிருபை உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தி, என் கிருபை உனக்கு போதும். இதே பேதுருக்கு என்ன சொல்லியிருப்பார் கடவுள் என்று சொன்னா, மை கிராஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தி, என் சிலுவை உனக்கு போதும் என்று சொல்லி கர்த்தர் அவரை ஆட்சி தேற்றியிருப்பார். அருமையான தேவ ஜனமே, விசுவாசிகளே, கடந்த 6 வாரங்களாக சிலுவை குறித்து சிந்தனை செய்தீர்களே. இந்த சிலுவை உங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தது? இந்த சிலுவையின் மூலமாக எதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? எதை விட்டு விட்டீர்கள்? எதை பின்பற்றுகின்றீர்கள்? பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றாரு, நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்கிறாரே, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் துணை செய்வாராக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கூடியவரே, மீண்டுமாக உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பாடுகளுடைய காலத்தை குறித்து சிந்தனை செய்வோம், தியானிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உமது ஆசீர்வாத கரம் எங்கள் மீதும், எங்கள் குடும்பத்தின் மீதும், எங்கள் பிள்ளைகள் மீதும், எங்கள் பேர பிள்ளைகள் மீதும் அபரிதமாய் இருக்கட்டும். எங்களை வழி நடத்தும், பாதுகாப்பி அருளும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை இன்று தாரும், என் கடனாளிக்கு நாம் அளிக்கிறது போல நிப்பாட்டில் மன்னியும், எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாதரும் திரும்பி ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமை என்ன இருக்க முடியல சுவாமி. ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிட ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமீன். அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து காரியங்களும் ஜெபசந்தியோடு ஆலயத்திலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 50ஆம் ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேர்க்கப்படும். அன்புள்ள சுவாமி, நீர் நிர்பந்தமாக மரிக்க தீர்க்கப்பட்டது எதற்காக? நீர் என்ன செய்தீர்? தேவரீரின் மீது ஏன் இந்த தீது?
என்ன மாற்றி கோட்டோடு மாழ்வான் நீயும் சோட்ட பாட்டே பேச்சோட தாங்கு உம்மை தூக்கினார்கள் வாதை மீறார்கள் நாம் படைத்திருக்கக்கூடிய இந்த காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, தபசு காலத்தினுடைய கடைசி வெள்ளியிலே ஆண்டவராக உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். என் கிருபை உனக்கு போதும் என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனுக்கு சொன்னவர், என் சிலுவை உனக்கு போதும் என்று சொல்லி பரிசுத்த பேதுரு அப்போஸ்தலனை நீ ஆறுதல் படுத்தினதைப் போல நீர் எங்களையும் ஆறுதல் படுத்தி உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையான ஈவுகளை நாங்கள் உமக்கென்று காணிக்கைகளாக படைக்கும்போது ஆண்டவராக நீ தமது காணிக்கைகளையும் படைத்தக்கூடிய அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களையும் தேவைகளையும் அறிந்து அவளை ஆசுவத்து வழி நடத்தணுமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி, ஆமீன். மார்ட்டின் லூத்தரால் இயற்றப்பட்ட லித்தானியா என்று சொல்லக்கூடிய 100வது ஞானப்பாட்டை நாம் ஜெப நிலையிலிருந்து நாம் பாடுவோம். சுவாமி கிறிஸ்துவே கிருபையாயிரு சுவாமி கிருபையாயிரு பரமண்டலில் இருக்கிற பிதாவாகிய பராபரனே எங்கள் மேல் ஈராங்கோ லோகத்தின் இரட்சகராயிருக்கிற சுதனாகிய பராபரனே எங்கள் மேல் ஈராங்கோ பரிசுத்தாவியாகிய பராபரனே எங்கள் மேல் ஈராங்கோ பரிசுத்த திரியக பராபரனே எங்கள் மேல் கிருபை கூரும் தயாவராகிய கர்த்தாவே எங்களாய் தாப்பவிடு தயாவராகிய கர்த்தாவே எங்களாய் ராஜாவாயிடு
செய்யும். சகல பாவங்களுக்கும் சகல மோசங்களுக்கும் பிசாசின் சற்பனைகளுக்கும் கண்ணிகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பராபரனே. சடியான துன்மரணத்துக்கும் பெருவாரி காய்ச்சலுக்கும் பஞ்சத்துக்கும் யுத்தத்துக்கும் கோலைகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பராபரனே. காலகத்துக்கும் பிரிவினைகளுக்கும் இடிச்சேதத்துக்கும் பெருங்காற்றுக்கும் அக்னி சேதத்துக்கும் பெரு வெள்ளத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பராபரனே. நித்திய மரணத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள பராபரனே. உம்முடைய பரிசுத்த மனித அவதாரத்தினாலோ உம்முடைய உபவாசத்தினாலோ சோதனையினாலோ உம்முடைய மரண அவஸ்தையினாலோ இரத்த வேர்வாயினாலோ எங்களை ரட்சியும் கிருபையுள்ள கர்த்தாவே. தேவரி சிலுவில் அறையுண்டு அடைந்த மரணத்தினாலும் தேவரி மகிமையாய் உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினதினாலும் எங்கள் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பின் நாளிலோ எங்களை ரட்சியும் கிருபையுள்ள கர்த்தாவே. தேவர் உம்முடைய பரிசுத்த சபையாண்டு காப்பாற்றவோ சபையின் போதகராக உம்முடைய ஊழியக்காரரை ஆரோக்கியமான வசனத்திலோ பரிசுத்த நடக்கையில் நிலைப்படுத்தவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல வேத பொருட்களையும் இடர்களை மறுத்து தடுக்கவோ வழி தப்பி மோசம் போனவர்களெல்லாம் திருப்பவோ சாத்தானே எங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். உமது அறுப்புக்கு உண்மையான வேலையாட்களை அனுப்பவோ தெய்வ வசனம் பலிக்கும் படிக்கும் ஒரு ஆவியம் பலத்தை கூட கட்டளையிடவோ துக்கப்பட்டு திடனற்றிருக்கிற அனைவரையும் ஆதரித்து தேற்றவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவர்களாக சகல ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் உமக்குள் சமாதானத்தை ஒருமையும் தரவும் எங்கள் குடியரசின் ஜனாதிபதிக்கும் மற்ற தலைவர்களுக்கு அமைந்துள்ள அரசாட்சியாளவோ எங்கள் சபைகளையும் ஊழியக்காரர்களையும் ஸ்தாபனங்களையும் ஆசிரியத்து காக்கவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை உம்முடைய பரிசுத்த ஊழியத்தில் நிலைப்படுத்தி பலக்க பண்ணவோ உம்முடைய பரிசுத்த சுவிசேஷம் பிரசித்த பண்ணப்பட யூதரையும் விசுவாசில் அனலற்று மருள விழுந்தவர்களையோ புற மதத்தினரையும் திருப்பி வேலை நடந்தேற பண்ணவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆவதி கட்டி அனுபவிக்கின்ற யாவருக்கு சகாயராய் தென்படவோ தரையிலும் தண்ணீரிலும் ஆகாயத்திலும் பயணம் பண்ணுகின்ற யாவரையும் காப்பாற்றவோ கர்ப்பவதிகளுக்கு சந்தோஷமான பேற்றை கட்டளையிடவோ சகல பிள்ளைகளையும் வியாதிக்காரர்களையும் பார்த்து கொண்டு பராமரிக்கவோ குற்றமில்லாமல் காவல் பண்ணப்பட்டவர்களை விடுதலையாக்கவோ சகல விதவைகளின் தாய் தப்பனில்லாத பிள்ளைகளை ஆதரிக்கவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல மனிதருக்கு இறங்கவோ எங்கள் உபகாரிகளுக்கெல்லாம் கிருபையுள்ள நித்திய பலன்களை கொடுக்கவோ எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துவர்களுக்கும் தூஷணிகளுக்கும் மன்னிப்பளித்து அவள் மனதை திருப்பி எங்களோடு சமாதானப்படுத்தவோ நிலத்தின் பயிரை ஆசுவத்தை காப்பாற்றவோ எங்களுக்கு பாக்கியமான முடிவை கொடுக்கவோ எங்கள் விண்ணப்பங்களை கேட்டாருளோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். பிராமுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இரக்கமுள்ள கர்த்தரே
அடியாராய் கேட்டாரோ. லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாண்டாரோ. கிறிஸ்துவே, எங்களாய் கேட்டாரோ. சுவாமி, கிருபையாயிரு. கிறிஸ்துவே, கிருபையாயிரு. சுவாமி, கிருபையாயிரு. ஜெபம் செய்வோம். மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயவுள்ள பரமபிதாவே, அக்கிரமங்களை மீறுதல் மன்னிக்கிற ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்து அடியார் மேல் தேவரி இறங்கி உமது குமாரன் பட்ட பாடுகள் மரணத்தின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு மன்னித்தரல வேண்டுமாய் உமது ஒன்றான நேசகுமாரர்கள் அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக 10ஆம் ஞான பாடலை நாம் பாடுவோம். நான் என்றும் உண்மையுற்ற சுவாமி உம்மிடத்தில் விடாமல் நிலை நிற்க மெய் உபதேசத்தில் நீர் என்னை காத்திறங்கும் நிலைவரம் கொடும் இவ்வன்புக்கு இங்கும் அங்கும் நான் உம்மை போற்றுவோம். Go!
ஜெபம் செய்வோம். இந்த தபசு காலங்களிலே கடைசி வெள்ளிக்கிழமையில எங்களை ஒன்றிணைத்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் நீ செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த தபசு காலங்களிலே நீர் எங்களோடு இருந்து கர்த்தாவே எங்களுடைய உடல் ஆன்மாவை ஒடுக்கி உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கும்படியாய் நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் இருத்தி கர்த்தாவே அந்த வார்த்தைகளின் மூலமாக இந்த பூமியிலே நடக்கின்றவர்களாக குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் கரங்களில் கொண்டு வருகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும்.